Hi friends, welcome to my channel WWM Worldwide Movies in Tamil. இன்னைக்கு நாம மை லவ்லி லைரோட 10வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் 9 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லீ போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ் ஆன யோம்ஜி பத்தின கேஸ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்லி இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்றாங்க. அப்போ கிம் அவசரமா கார் எடுத்து வெளியே போறத பார்த்துட்டு கிம்ம ஃபாலோ பண்றாங்க. கிம்ம ஃபாலோ பண்ண லீ சோயு கிம் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. சோய் கிம் கிட்ட என்னோட தங்கச்சி நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் என்னால நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதனால உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா உன் தங்கச்சியை நான் கொல்ல கிடையாதுன்னு சொல்வாங்க. உடனே சோய் இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, ஒவ்வொரு வாட்டியும் நீ இதையே தான் சொல்ற, அவையே தற்கொலை பண்ணிக்க போறான்னு கேக்குறாங்க. அப்போ கிம் ஏன்னா அவளோட கனவே நான் தான், ஆனா நான் அவள்கிட்ட பிரேக்கப் பண்றதா சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அப்பதான் சோய் கிம்ம குத்த வருவாங்க. அதை பார்த்த லீ சோய குத்த விடாம தடுக்கிறாங்க. லீய பார்த்த சோய்க்கு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது ஞாபகத்துக்கு வந்து ஹக்சல்ல இருந்த போலீஸ் தானே நீங்கன்னு கேட்டுட்டு கிம் கிட்ட நீ உன் கூட இந்த போலீஸை கூட்டிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அப்போ லீ நான் உங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்வாங்க. உடனே கிம் இல்ல அது தேவைப்படாதுன்னு சொல்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த சோய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. லீ சோய ஃபாலோ பண்ணிட்டே ஓடுறாங்க. இந்த பக்கம் கிம் ஒரு வழியில ஓடுறாங்க. லீ சோய பிடிக்கிற பக்கமா கிம் லீய தடுத்து இங்கிருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால சோய் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. சோய் அங்க இருந்து போன வாட்டி கிம் லீ கிட்ட அவங்க கத்தியை எடுத்ததே என்ன குத்துறதுக்காக தான், அவங்க வேற யாரையுமே குத்த மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட லீ நீ இப்படி பண்றதுனால எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறியா, அவன் கூடவே கத்தியை தூக்கிட்டு போயிருக்கான், அவன் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறத உன்னால தடுக்க முடியாது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் கிம் செங்ஜூ, மக்கள் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்க பயந்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. லீ சொன்னதை கேட்ட கிம் எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பாங்க. அப்போ லீ கிம் கிட்ட நான் சொல்லி நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன், அதனாலதான் அவ இருக்கிற பில்டிங்க்கு நான் வந்தேன், அப்பதான் நீங்க அவசரமா வெளியே போறத பார்த்து நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், நீங்க தான் கிம் செங்ஜூன்ற விஷயம் சோலிக்கு தெரியுமா, தெரிஞ்சிருந்தோ அவ உங்களை டேட் பண்றாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் நல்லாவே தெரியும், ஆனா நான் அந்த கொலையை பண்ணிருப்பேன் அவன் நம்ப கிடையாது, எனவே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. உடனே லீ உன்னோட தேங்க்யூ எனக்கு தேவையில்லை, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சோய் உன்னை கொல்றதுக்கு பதிலா நான் உன்னை கொல்ல வேண்டியது வரும், அவளோட லைஃபுக்கு தேவையானது எல்லாம் சந்தோஷம் மட்டும்தான், அதனால உன்னோட ஃபேஸை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோ, உன்னோட காயத்தை அவள்கிட்ட காமிக்காதன்னு சொல்வாங்க. அப்போ கிம் என்னால சொல்லிட்டு எதையுமே மறைக்க முடியாதுன்னு சொல்வாங்க. அதுக்கு லீ மத்தவங்க சொல்ற பொய்ய சோலியால கண்டுபிடிக்க முடியும், அதனால தானே நீ இப்படி சொல்றன்னு கேட்பாங்க. அதை கேட்ட கிம் நீ அவளை நம்பல தானே, நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட வழியில அவளை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன், அத பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. லீட்ட இருந்து தப்பிச்ச சோய் ஒரு பிளேஸ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கிம் தன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறது ஞாபகத்துக்கு வந்து அவர் என்ன நினைச்சு பாக்குறாருன்னா யோம்ஜி ஒரு பிளேஸ்ல ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக வீடு ஃபுல்லா காசை தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஃப்ரீசர்ல இருந்து காசை எடுத்துட்டு வந்த அவங்க அப்பா யோம்ஜியை பார்த்து நீ இந்த பணத்தை ஃப்ரீசர்ல வச்சிருக்கியா, நீ ரொம்ப புத்திசாலிதான் சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த யோம்ஜி அவங்க அப்பாவை தடுக்கிறாங்க. அதனால கோவப்பட்ட அவங்க அப்பா யோம்ஜி அடிக்க வராங்க. உடனே சோய் அங்க வந்து அதை தடுத்து நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இவன் மேல கைய வைக்காதன்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அவங்க அப்பா நான் உன்னோட அப்பாடா, என்கிட்ட நீ இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா, என்ன இப்போ அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காசு எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ யோம்ஜி நான் இந்த காசை ரொம்பவே கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. யோம்ஜியை சமாதானப்படுத்தின சோய் இந்த காசை நீ எதுக்கு சேர்த்து வச்சேன்னு கேக்குறாங்க. அதுக்கு யோம்ஜி நான் காலேஜ் போறதுக்காக இந்த காசை சேர்த்து வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, நான் கிம் செஞ்சு பக்கத்துல இருக்கும்போது சின்னதா தெரியறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சோய் உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் கிம் செங்ஜூ மட்டும்தான், அதனால கிம் செங்ஜூ மட்டும்தான் உன்னோட கனவா இருக்கணும்னு யோம்ஜி கிட்ட சோய் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. அடுத்ததா சியோனை காமிக்கிறாங்க. சியோன் அவங்களோட ரூம்ல படுத்து அழுந்துட்டு இருக்காங்க. அப்போ கிம் கால் பண்ணி இப்ப நீ எப்படி இருக்க, அவன் எப்படி உன்னை மீட் பண்ணான்னு கேக்குறாங்க. அதுக்கு சியோன் எனக்கு தெரியல, அவன் திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னுட்டான், நான் ரொம்பவே பயந்துட்டேன், இன்னைக்குதான் நான் உன்னை ஃபீல் பண்ணேன், நீங்க வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சுன்னு அழுந்துகிட்டே சொல்றாங்க. அப்போ கிம் என்ன மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு, டோரை நல்லா லாக் பண்ணிக்கோ, சேஃபா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில சோல்ஹி கிம் ரூமோட காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோல்ஹிய மானிட்டர் வழியா பார்த்த கிம் மாஸ்க் போட்டுட்டு டோரை ஓபன் பண்றாங்க. கிம் மாஸ்கோட பார்த்த சோல்ஹி எதனால திரும்பவும் நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இன்னைக்கு நான் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன், உங்களுக்கு சேர்த்து ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கின கிம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ண போவாங்க. அப்போ சோல்ஹி நான் இங்க வந்ததே சாண்ட்விச் சாக்கா வச்சு உங்களை பார்க்கலான்னு தான், உங்க ஃபேஸ பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அதனால கிம் வேற வழியே இல்லாம அவங்களோட மாஸ்கை ரிமூவ் பண்றாங்க. அவங்களோட ஃபேஸ பார்த்து சொல்லி உங்களோட ஃபேஸ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு மருந்து வச்சுட்டே சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு அவனை நீங்க பார்க்க போனீங்க, நல்ல வேலை சீரியஸா நடி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கிம் அவன் சியோன் கிட்ட போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனை மீட் பண்ணி பேசணும்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சொல்லி அவன் உங்க ஃபேஸை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கலாமேன்னு கேக்குறாங்க. உடனே கிம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணல, ஆனா போலீஸ் அங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நீங்க லீய பத்தி பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ கிம் ஆமா, நான் கிம் செங் ஜுன்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான், உன்னை நினைச்சு கவலைப்பட்டதுனால அவன் என்ன ஃபாலோ பண்ணிருக்கான், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்றாங்க. உடனே சொல்லி போலீஸ் அவனை பிடிச்சாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் நான் தான் அவனை பிடிக்க வேணான்னு சொல்லிட்டேன், நான் பேசுறத வச்சு திரும்ப அவன் வருவானான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு, இதை நினைச்சு நீ கவலைப்படாதன்னு சொல்றாங்க. டருட் கஃபேல சொல்லி இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சீஹுன் அங்க வராங்க. சீஹுன்ட்ட சொல்லி நீ ஒருத்தருக்கு பாடி கார்டா இருக்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு சீஹுன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்காக நான் ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் யாருக்கு பாடி கார்டா இருக்கணும்னு கேட்பாங்க. உடனே சொல்லி என் பக்கத்து ரூம்ல ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீ பாடி கார்டா இருக்கணும், உன்னோட பேமெண்ட் எப்படி, டெய்லி பேமெண்டா இல்ல அவர் பேமெண்டான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது லீ அங்க வராங்க. லீயும் சோலியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோலி நீங்க ஹெல்ப் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்பவே நன்றி, அவன் கண்டிப்பா அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு லீ எனக்கு தெரியும், அவன் ஒரு சந்தேகப்படக்கூடிய நபரா இருக்கான், இருந்தாலும் அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான், உன் பக்கத்து ரூம்ல இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வெளியே போறீங்க, இதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, எனக்கு தெரியும் நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு, இருந்தாலும் இத பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியலன்னு சொல்றாங்க. லீ சொன்னதை கேட்ட சொல்லி உங்களுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் ஞாபகம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட எனக்கு காஃபி பிடிக்கும்னு சொன்னேன், நீங்களும் எனக்கு காஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையே ஆர்டர் பண்ணீங்க, எனக்காக நீங்க சொன்ன போய் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஒரு வாட்டி மட்டும் போய் சொல்லிட்டு நீங்க நிறுத்திடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நம்ம லவ்வே நின்னு போச்சு, நான் எதுக்காக உங்களை பிரேக்கப் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா நான் நிறைய போய் சொல்றதை கேட்டேன்னு சொல்றாங்க. சொல்லி சொன்னதை பொறுமையா கேட்ட லீ நீ அவனை நம்புறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி ஆமா, என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சியோன் பார்ல பாடி இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை ஒரு பொண்ணு ஹியாங்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்த ஹியாங் இதை இங்க இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு இவங்க இந்த மாதிரி பார்ல பாட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட வேல்யூ கம்மியாயிருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹியாங் எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும், நான் அவள்கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு சியோனுக்கு கால் பண்றாங்க. சியோன் நடந்ததை சொன்னதுனால கிம்ம பாக்குறதுக்காக கிம்மோட வீட்டுக்கு போறாங்க. கிம் நடந்த எல்லாத்தையுமே ஹியாங்கிட்ட சொல்றாங்க. அப்போ ஹியாங் நீ உயிரோட இருக்கிறதே அதிசயம் தான் சொல்லுவாங்க. அதை கேட்ட கிம் சிரிப்பாங்க. உடனே ஹியாங் உன்னால எப்படி சிரிக்க முடியுது, அவன் உன்னை அடுத்த வாட்டி கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு, எதனால நீ எனக்கு கால் பண்ணலன்னு கேட்பாங்க. அதுக்கு கிம் என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி ஒன்ட்ட சொன்னா நீ இங்கிருந்து தூரமா வேற ஒரு பிளேஸ்க்கு என்ன ஷிஃப்ட் பண்ணிருவியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹியாங் அப்படின்னா நீ இந்த பிளேஸை விட்டு வேற பிளேஸ்க்கு மாற போறது இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் இல்ல, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. கிம் இப்படி சொன்னதை கேட்ட ஹியாங் உங்க அம்மா ஒரு நாள் அவங்களோட ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ண சொன்னாங்க, அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கிம்ம வேலையில இருந்து தூக்க சொன்னாங்க, ஜோய்க்காக தான் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்றாங்க. உடனே கிம் நானும் உங்ககிட்ட வேலை செய்ய விரும்பலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹியாங் எதனால சடனா நீ இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க. அதை கேட்ட கிம் ஏன்னா மக்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உன்னோட கம்பெனிக்கு நிறையவே கஷ்டத்தை கொடுக்கும், நான் ஆல்ரெடி என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதனாலதான் இனிமேல் என்னோட கஷ்டத்தை நான் தனியா அனுபவிக்க போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹியாங் அப்படின்னா சோலியோட நிலைமை என்ன ஆகுறது, அவளை நீ கஷ்டப்படுத்த போறியான்னு கேக்குறாங்க. உடனே கிம் நான் இங்கே இருந்து அவளை பாதுகாக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹியாங் உன் ஃபேஸ கொஞ்சம் பாரு, உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியல, அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு கேட்பாங்க. அதுக்கு கிம் சிரிச்சிட்டே நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவ எனக்கு தேவைப்படுறா, நான் அவ கூட தான் இருக்க நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்து கசந்திரா டருட் கஃபேல இருப்பாங்க. அப்போ சோலி அங்க வராங்க. சோலி கிட்ட கசந்திரா நேத்து உங்க அம்மா இங்க வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு அவங்கள்ட்ட நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சோலி நீ என்ன போய் சொன்னன்னு கேக்குறாங்க. அப்போ கசந்திரா நீ அந்த பக்கத்து வீட்டு பையனை பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோலி நாங்க ஒன்னும் பார்த்துட்டு மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே கசந்திரா ஷாக் ஆகி அப்படின்னா நீங்க டேட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு சோலி சிரிச்சிட்டு ஆனா அவன் என்கிட்ட லவ் பண்றேன்னு அபிஷியலா சொல்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹியாங் கிம்ட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ சோலி அங்க வராங்க. சோலி ஹியாங்க பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் இல்ல பரவாயில்ல, இனிமே அது எனக்கு தேவைப்படாது, நீ உண்மையாவே கிம் தோஹாவை நம்புறியான்னு கேக்குறாங்க. அப்போ சோலி ஆமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உடனே ஹியாங் நானும் கிம்ம ரொம்பவே நம்புறேன், நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றதா நான் கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. ஹியாங் இப்படி சொல்லும் போது சோலியோட காதுல சத்தம் கேக்குது. அந்த சமயத்துல கிம் டோரை ஓபன் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போறாங்க. போகும்போது சோலி கிம்மோட ரூம்குள்ள போறத கவனிக்கிறாங்க. ரூம்குள்ள போன
போன சோல்ஹி கிம்காக வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே டேபிள் மேல வச்சுட்டு கிம் கிட்ட ஹியாங் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் உன்னை உண்மையாதான் நம்புறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா, நம்ம 2 பேரும் டேட் பண்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் சிரிச்சிட்டு சோல்ஹி வாங்கிட்டு வந்த ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சோல்ஹி டேட் பண்ற கப்பல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே கிம் யோசிச்சு பார்த்துட்டு சோல்ஹி கிட்ட நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியான்னு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஹி ஓகே சொன்னதுனால நம்ம 2 பேரும் இப்போ உண்மையான கப்பல் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. கிம் அடிக்கடி ஒரு கடைக்கு போவாங்கல்ல, அந்த கடை ஓனரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கடை ஓனர் அந்த பர்சன் கிட்ட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பர்சன் நான் கத்துக்கிற மியூசிக் கிளாஸோட பிளேஸ் இங்க தான் இருக்கு, நான் இப்போ இந்த ஏரியால தான் இருக்கேன், நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு கடை ஓனர் நீ நேச்சராவே நல்லா பாடக்கூடிய பர்சன் தான் சொல்றாங்க. அப்போ அந்த பர்சன் நீங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க. உடனே கடை ஓனர் இல்ல எனக்கு எந்த வேலையுமே இல்லாததுனால நான் நைட் ஷிஃப்ட்டும் பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல ஒரு கஸ்டமர் அங்க வராங்க. ஹியாங் தான் அந்த கஸ்டமர். ஹியாங் அந்த கடைக்கு வந்து தலைவலி மாத்திரை வாங்கிட்டு போறாங்க. அதை கவனிச்ச அந்த பர்சன் இவங்க தான் எங்க ஏஜென்சியோட சிஇஓவா இருக்காங்க, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்போ கடை ஓனர் கிம் தஹவும் இங்க தான் இருக்கான், அவன் பார்க்க வேலை இல்லாதவன் மாதிரி தெரியறான், ஆனா அவன் பேர் அவன் கிம் தஹான்னு சொல்றாங்க. உடனே அந்த பர்சன் அப்படின்னா அந்த கிம் தஹாட்ட எனக்காக ஒரு பாட்டு எழுதி தர சொல்லு, கிம் தஹா மட்டும் எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த ஆசியா கண்டத்துக்கே நான் தான் ஸ்டாரா இருப்பேன்னு சொல்றாங்க. அடுத்து பேக்கரி ஓனர் போரோவா காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் தான் போரோ, அந்த பேக்கரியில் நடந்த இன்சிடென்ட் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும், இப்போ அந்த பேக்கரிக்கும் அதோட நிலத்துக்கும் நான் தான் ஓனரா இருக்கேன், உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவைப்படுது, உங்க அட்வைஸை வச்சுதான் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு கத்துக்க போறேன், இன்னைக்கு உங்களை எதுக்கு வர வச்சிருக்கேன்னா வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இப்படி போரோ பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பார் ஓனர் கூட இருக்க பொண்ணு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த ரியல் எஸ்டேட் ஓனரோட ஒய்ஃபுக்கு நிறைய பில்டிங் இருக்கு, இந்த கூட்டத்துல இருக்க நிறைய பேரு அந்த பில்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே அந்த பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேணாலும் பாரு இங்க இருக்கிறவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அங்க இருக்கிற கொஞ்சம் பேரு நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கை தூக்குறாங்க. இப்போ ஜோவா காமிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு கால் பண்றாங்க, ஆனா அவங்க கால் அட்டென்ட் பண்ணல. அந்த சமயத்துல டெலிவரி மேன் அங்க வந்து பிரெட் லோட அங்க இறக்கி வச்சுட்டு இதுக்கான அமௌண்ட்டை எனக்கு கேஷா கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அதனால ஜோ அவங்க கல்லாவை ஓபன் பண்றாங்க, ஆனா அதுல அமௌண்ட் இல்லாததுனால கோவப்படுறாங்க. சோல்ஹி கிம் டருட் கஃபேக்கு வர சொல்லி மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்த கிம் டருட் கஃபேக்கு போறாங்க. அங்க ஜீஹுன் பாடிகார்ட்ஸோட போட்டோவை காட்டி இதுல யாரை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் இல்ல பரவாயில்ல நான் இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு இவங்க எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்ததா போரோ டருட் கஃபேக்கு போயிட்டு சோல்ஹிய ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்றாங்க. அதுக்கு சோல்ஹி அந்த சமயத்துல எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது கேட்ட போரோ பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போரோ அங்க இருந்து போன வாட்டி சீஹுன் சோல்ஹி கிட்ட நான் உனக்கு ஃபெஸ்டிவல் அப்போ ஹெல்ப் பண்றேன்னு சொல்வாங்க. உடனே சோல்ஹி கிம்மோட ஃபேஸ பார்த்ததானே எனக்கு இப்போ ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கசந்திரா அவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அவங்க பார்க்க டிப்ரெஷன்ல இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபெஸ்டிவலுக்கு ஒர்க் பண்ணா அவங்களோட டிப்ரெஷன் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சோல்ஹி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சோல்ஹியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அந்த பெரியவர் கூட சேர்ந்து ட்ரெக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மரத்தை வெட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற கூடாரத்துல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து அவங்க ஹஸ்பண்ட பேசுறதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் அந்த கூடாரத்துக்குள்ள போறதையும் சோல்ஹியோட அம்மா பாக்குறாங்க. இந்த பக்கம் சோல்ஹியும் கிம்மும் கடைக்கு வராங்க. அந்த கடை ஓனர் மியூசிக்கை எழுதிட்டு இருக்காங்க. கடை ஓனரோட கைப்பட்டு அந்த பேப்பர் கிம்மோட கால் கிட்ட வந்து விழுது. அதை பார்த்த கிம் இப்பெல்லாம் அதிகமா யாரும் மியூசிக்கை கையால எழுதுறது கிடையாது, நீங்க மியூசிக் கிளாஸ்க்கு போறீங்களான்னு கேக்குறாங்க. கிம் இப்படி கேட்டதுக்கு அந்த கடை ஓனர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதனால பில் பே பண்ணிட்டு அங்க இருந்து போவாங்க. அப்போ அந்த கடை ஓனர் நான் ஒன்னும் மியூசிக் கிளாஸ்க்கு போல, இந்த மியூசிக்கை நான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பாட போறேன்னு சொல்லுவாங்க. சோல்ஹியும் கிம்மும் ரூம்க்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கிம் சோல்ஹி கிட்ட அந்த பாட்டை ஃபெஸ்டிவல் அப்போ பாடுறதா சொன்னாங்க தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு சோல்ஹி ஆமா, ஆனா பிசினஸ் பண்ற நிறைய பேர் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் நீ என்ன பண்ண போற, நீ அந்த ஃபெஸ்டிவலுக்கு போ, அந்த பாட்டை எழுதின பர்சனோட சாங்க கேட்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, அந்த பாட்டை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்றாங்க. உடனே சோல்ஹி இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போனது கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் ஓகே சொல்றாங்க. அடுத்ததா பொலிட்டிஷியன்ஸ்க்கெல்லாம் ஒரு டிபேட் நடக்குது. அதுல ஒருத்தர் கிம்மோட அம்மா கிட்ட உங்க பையனோட கேஸ பத்தி நாங்க யாரும் மறக்கல, இது ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது, நாங்க எல்லாருமே நீங்க ஒரு நல்ல தாய்னு நம்புறோம், இன் கேஸ் உங்க பையன் ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சா என்ன பண்றது, இத பத்தி உங்கள்ட்ட ஏதாவது விளக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம்மோட அம்மா என் பையனை பத்தின கேஸுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னதுன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பர்சன் அவங்க குற்றவாளி
குற்றவாளி இல்லைன்னு விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே கிம்மோட அம்மா அந்த தீர்ப்பை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த கேஸ்ல மர்டர் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அது ஒரு சூசைட் மர்டர் கிடையாது. அதனாலதான் நமக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. அதையும் மீறி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா என் பையனை அவனோட வாழ்நாள் ஃபுல்லா நீங்க கொலைகாரனே சொல்லுங்க. நான் நல்ல தாயா இருக்கிறதுல தோத்துட்டேனோ மக்களை நல்ல வழியில நடத்துறதுல நான் தகுதி இல்லாதவனும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து லீ என்ன பண்றாங்கன்னா கிம் கேஸ்ல மாட்டினப்போ வெளிவந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஜோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிம்மும் அவங்க அண்ணாவும் க்ளோஸ்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து கிம்மோட பேரண்ட்ஸுக்கு சொந்தமான பார்ல சாக்கர் கேம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான கேமரா ஃபுட்டேஜை சப்மிட்டும் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கிறதால அவங்க ஃபேஸ் சரியா தெரியலன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறத லீ பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல லீ கூட இருக்கிற போலீஸ் லீ கிட்ட இந்த வாரம் உனக்கு லீவ் வருது தானே, அப்ப ஏதாவது பிளான் வச்சிருக்கியா, ஃபெஸ்டிவல் வருது அங்க போலாமா, அது ரொம்பவே ஃபன்னா இருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு லீ அன்னைக்கு எனக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க. அங்க சொல்லி கிம்முக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. பார் ஓனர், அவங்க கூட இருக்கிற பொண்ணு, பேக்கரி ஓனர், இவங்க ஸ்நாக்ஸ் அண்ட் குக்கீஸ் ரெடி பண்ணி விற்கிறாங்க. ஃபெஸ்டிவல் ரொம்பவே நல்லபடியா போகுது. பார் ஓனர் கூட இருக்கிற பொண்ணு கிட்ட ஒருத்தர் வந்து நானும் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி விஐபி டேபிளுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த பார் ஓனர் அந்த பொண்ணு கிட்ட யார் அவன் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அவன் என்னோட டேட் பண்ண பையன் சொல்றாங்க. உடனே பார் ஓனர் நீ டெக்ஸ்ட் பண்ணப்போ அவன் உன்னை அவாய்ட் பண்ணதா சொன்னதானே, அதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நாங்க இப்பதான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. சோலியோட கடைக்கு கூட்டு வராததால கிம்ம கஸ்டமர் மாதிரி நடிக்க சொல்றாங்க. கிம்மு கஸ்டமரா மாதிரி அந்த கடைக்கு வந்து அங்க இருக்கிற ரைஸ் ட்ரிங்க வாங்கி குடிச்சிட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சத்தமா சொல்றாங்க. கிம்ம பார்த்து நிறைய பேர் சோலியோட கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் லீ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஹக்சன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்ட ஒரு பொண்ணு மிஸ் ஆன கேஸ்க்கு சீஃப் குவாக் தானே இன்சார்ஜா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆமா ஏன் கேக்குறேன்னு சொல்லுவாங்க. உடனே லீ ரீசெண்டா மக்கள் அதை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அதனாலதான் கேட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு போலீஸ் லீ கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூசைட் தான் சொல்லுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த கேஸோட இன்சார்ஜ் சீஃப் குவாக் அங்க வராங்க. ஹியாங் கிம்மோட அம்மா கிட்ட அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கிம்மோட அம்மா அவ என்ன பண்றான்னு கேக்குறாங்க. அப்போ ஹியாங் அவங்க ஒரு டருட் கஃபே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிம்ம பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கிம் இருக்கிற பிளேஸ் ஜோய்க்கு தெரியாது, அவன் அந்த பிளேஸ்ல ரொம்பவே நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க. உடனே கிம்மோட அம்மா அந்த கஃபே எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் நீங்க எலெக்ஷன் அப்போ அங்க நிறைய தடவை போயிருக்கீங்க, நான் அந்த பொண்ணை மென்ஷன் பண்ண விரும்பலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த ஹியாங் நினைச்சு பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கிம்மோட அம்மா டருட் கஃபேக்கு போறாங்க. அப்போ கஃபேவோட கதவுல நாங்க ஃபெஸ்டிவலுக்கு போறோம், அதனால கஃபே இன்னைக்கு லீவுன்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு கிம்மோட அம்மாவும் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. அங்க கிம் எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிம்மோட அம்மா அமைதியா அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஸ்ட்ரீட் மியூசிக் என்ற பேர்ல ஈவென்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். அப்படி வின் பண்ற நபருக்கு $200 பிரைஸ்னு போர்ட்ல போட்டிருக்கிறத கடை ஓனர் கவனிக்கிறாங்க. கடை ஓனர் ஒருத்தருக்கு கால் பண்ணி அடுத்ததா நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், நீ எங்க இருக்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னதானன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கிம்மோ சொல்லியும் கவனிக்கிறாங்க. அடுத்த பெர்ஃபார்மரை ஸ்டேஜ்ல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிம் அந்த கடை ஓனர்கிட்ட நீங்களே இந்த பாட்டை பாட போறீங்களா, நீங்க பாடுற சாங்குக்கு பியானோ பிளேயர் தேவைப்படுறாங்க தானன்னு கேக்குறாங்க. அதுக்கு கடை ஓனர் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி இருந்தா, ஆனா அது முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு போறாங்க. உடனே சொல்லி நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால கிம் பியானோ பிளே பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு போறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றாங்க. கிம் பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கிறத அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு கிம்ம போட்டோ பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் லீயும் சீஃபும் ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ லீ சீஃப் கிட்ட இன்னைக்கு நீங்க ரொம்ப அதிகமா குடிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சீஃப் எனக்கு லீவ் கிடைக்கும் போது என் பொண்ணை பாத்துக்க போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட லீ இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹக்சன்ல காணாம போன பொண்ணு உண்மையாவே சூசைட் தான் பண்ணிக்கிட்டாளா, அந்த கேமரா ஃபுட்டேஜை நான் பார்த்தேன், அது தெளிவா இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு சீஃப் அந்த கேமரா ஃபுட்டேஜ் தெளிவா இல்லைனாலும் கிம் செங் ஜூ தான் கல்பிட்ன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லாம இருந்திருக்கு. அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க அப்பா குடிச்சிட்டு சூதாட்டம் விளையாடுறவனா இருக்கான். இது எல்லாத்துக்குமே மேல அந்த பொண்ணோட லவர் அவளை பிரேக்கப் பண்ணிருக்கான். இதனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இப்போ ஃபெஸ்டிவல்ல நடக்கிற ஸ்ட்ரீட் மியூசிக்ல யார்
யார் வின் பண்ணான்றத காமிக்கிறாங்க. நம்ம கடை ஓனர் தான் அதுல வின் பண்றாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சோல்ஹி கிம் கிட்ட நீங்க உங்க வேலையை ரொம்பவே நல்லா செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸை வேடிக்கை பார்க்க போறாங்க. லாஸ்டா என்ன காமிக்கிறாங்கன்னா நைட்டு நேரத்துல ஒரு கேங் மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த எலும்பு கூடு யாரோடது, சோய் திரும்பவும் கிம்ம கொலை பண்ண வருவாரா இல்லையா, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் போற இந்த கே டிராமா பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.